புளிச்சு மீந்து போன தயிர என்ன பண்றதுன்னு தெரியலையா? அப்போ இந்த கிரேவிய ட்ரை பண்ணுங்க. சப்பாத்திக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க இப்போ இந்த ஸ்பெஷல் வெண்டைக்காய் தயிர் கிரேவிய எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் 150லேருந்து 200 கிராம். 2 பேருக்கு இது போதும். கொஞ்சம் அதிகமா வேணும்னா 1/4 கிலோ கூட எடுத்துக்கலாம். தயிர் 1/2 கப்பு. நீங்க சப்போஸ் வெண்டைக்காய் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தயிரும் 3/4 கப் வரைக்கும் எடுத்துக்கோங்க. மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1லிருந்து 2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவைக்கேற்ப. உங்களோட தயிர் எவ்வளோ புளிப்பா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மசாலாவெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க வெண்டைக்காவையும் குவான்டிட்டி அப்புறம் தயிரோட புளிப்பு இதை வச்சு உங்களோட மசாலாவோட குவான்டிட்டியை நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆக்க வேண்டியது இருக்கும். வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒரு இன்ச் அளவுக்கு ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தயிரில் சேர்க்கறதுக்காக மிளகா பொடி, அப்புறம் வறுத்து அரைச்சி வச்ச ஜீரக பொடி, அப்புறமா தனியா பொடி, அப்புறம் கரம் மசாலா இது நாலுத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் வெண்டைக்காய் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நீங்கள் வெண்டைக்காய் அப்படியே வதங்க விட்டீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகி வதங்கி வரும். அந்த ஸ்டேஜில் அதை எடுத்துட்டு மிச்சம் இருக்க எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது போடுறதா இருந்தால் நீங்கள் போடலாம். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த தயிர் கிரேவி இதில் போட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கிரேவி வந்து திக்காகி அந்த ஆயில்லாம் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணலாம். நீங்கள் தயிரை ஸ்டார்டிங்கில் சேர்க்குறப்போ ரொம்ப கம்மியான ஃப்ளேமோ இல்லை அடுப்பு அணைச்சிட்டோ சேருங்க. அப்போ தான் தயிர் திரியாமல் இருக்கும். சப்போஸ் பை மிஸ்டேக் இனிஷியல் ஆரம்பத்திலேயே தயிர் திரிஞ்சிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா பயப்படாதீங்க. வீட்டில் அரிசி மாவோ இல்லைன்னா மைதாவோ இல்லைன்னா கடலை மாவோ ஏதோ உங்ககிட்ட இருக்கோ அதை ஒரு டீஸ்பூனும் 2 டீஸ்பூனும் எடுத்து தண்ணியில கலந்து சேர்த்து கொதிக்க விடுங்க. சப்போஸ் அப்படி இன்னும் அதிகம் தேவைன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்து தண்ணியில கரைச்சி அதுக்கப்புறமா விட்டு கொதிக்க விடுங்க. அது வந்து பைண்டிங் மாதிரி ஹெல்ப் பண்ணும். இது தேவையில்லை. சப்போஸ் தயிர் திரிஞ்சிடுச்சுன்னா மட்டும் நீங்க இந்த டிப்பை யூஸ் பண்ண. தயிர் ரொம்ப மீதம் இருக்கிறப்பயோ இல்லைன்னா புளிச்சு போனதுக்கு அப்புறமோ என்ன பண்ணோன்னு தெரியலன்னா இதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க அப்பாவோட சார்பா நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணா.